Hi friends, welcome to Sabna's World. Learn to write in Malayalam through Tamil. மலையாளம் எழுத்து பயிற்சி வகுப்பு 12ல் நம்ம இன்னைக்கு கா வரிசை பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அனுப்புகிற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்க்க போகிறது காது. காதுக்கு மலையாளத்துலேயும் காது தான், இயர் இங்கிலீஷில். அதுக்கு முதல்ல கா போட்டு துணைக்கால் போட்டால் கா வரும். தா போட்டு மேலே சந்திரக்கலா போட்டால் து, காது. காது, இயர், காது. அடுத்தது காலு. கா போட்டு தீர்க்கம் போட்டால் கா கிடைக்கும். லா, சின்ன லா, மேலே சந்திரக்கலா, காலு. தமிழில் கால். கால் அப்படின்னு சொல்கிறதுக்கு மலையாளத்தில் காலு. லெக் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு தான் மலையாளத்தில் காலு. காலு, காலு. அடுத்து காக்கா. கா துணைக்கால். துணைக்காலுக்கு வந்து மலையாளத்தில் தீர்க்கம்னு சொல்லியிருக்கேன். கா. இக்கா. இக்காக்கு இந்த கா தான் போடுவாங்க. 2 கா சேர்ந்து வர கா தான் இது, கூட்டக்ஷரம். இக்கா, காக்கா. தமிழில் காகம், காக்கா, க்ரோ அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு மலையாளத்தில் காக்கா. கா, இக்கா, காக்கா. காளா. கா தீர்க்கம், கா லா, பெரிய லா, காளா. காளானா தமிழில் எருது, புல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு மலையாளத்தில் காளா. கா லா, காளா. காஷு. கா தீர்க்கம், கா. ஷா போட்டு மேலே சந்திரகலா போட்டால் ஷு, காஷு. காஷுனா தமிழில் காசு, பணம், மணி அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு மலையாளத்தில் காஷு. கா ஷு, காஷு. காற்று. காற்றுனா தமிழில் காற்று, விண்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு மலையாளத்தில் காற்று. இட்டா. இற்று அப்படின்னு சொல்கிறதுக்கு மலையாளத்தில் இட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், இந்த 2 ரா மேலே ஒரு ரா கீழே ஒரு ரா போட்டால் இட்டான்ற வார்த்தை கிடைக்கும். காற்று மென்மையாக உச்சரிக்கணும். இட்டாவை காற்று. கா துணைக்கால் தீர்க்கம், கா இட்டு. இட்டா போட்டு மேலே சந்திரக்கலா போட்டால் இட்டு, காற்று. காற்று, விண்டு. காயா. கா தீர்க்கம், யா, காயா அப்படின்னா தமிழில் காய், ரா வெஜிடபிளுக்கு சொல்லுவாங்க. மலையாளத்தில் வந்து பச்சைக்கறி, மரக்கறி அப்படி கூட சொல்லுவாங்க. இப்போ முருங்கைக்காய் அப்படிலாம் சொல்லுவோம்ல, அதுக்கு மலையாளத்தில் முருங்கைக்காயா, பச்சைக்காயா, வாழைக்காயா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காயா வந்து தமிழில் காயின்றதுக்கு பொருள்படும். கா தீர்க்கம், யா, காயா. காலம். கா தீர்க்கம், லா, அனுஸ்வரம், காலம். காலம்னா தமிழில் காலம், டைம், சீசன் அப்படின்னு சொல்லுவோம்ல, இறந்த காலம், நிகழ்காலம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பயன்படுத்துகிற வார்த்தை. மலையாளத்துலேயும் காலம்தான். கா லா இம், காலம். அடுத்து காரியம். கா தீர்க்கம், கா ரியா. ரா இந்த யாக்குள்ள சவுண்டு இப்படி தான் நம்ம எழுதுவோம், சின்ன அக்ஷரமில். அப்போ ரியாகும். காரியா ஒரு அனுஸ்வரம் சேர்த்தோன்னா ரியம், காரியம். காரியம்னா தமிழில் விஷயம், என்ன மேட்ரு அப்படின்னு கேட்போம்ல, அதுக்கு பொருள்படுற வார்த்தை தான் இது, காரியம். காவல். காவல்னா தமிழ்லையும் காவல் தான், காட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மலையாளத்தில் காவல். கா துணைக்கால், அதாவது மலையாளத்தில் தீர்க்கம், கா வா இல். தமிழில் லா போட்டு புள்ளி வைப்போம், மலையாளத்தில் ஒரு முழுமை பெற்ற எழுத்தாகவே எழுதுவோம், இல்லுன்றது வார்த்தை. இல், காவல். கா வா இல், காவல். அடுத்து காயல். தமிழில் ஏரி, லேக், பேக் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு மலையாளத்தில் காயல். கா தீர்க்கம், கா யா இல், காயல். காவியம். மலையாளத்தில் காவியம், தமிழில் காவியம். வியா வியா, வியா அப்படின்னு படிப்போம், அவ்வளோதான் வித்தியாசம். காவியம். கா தீர்க்கம், வா யாக்குள்ள சின்னம், வியா அனுஸ்வரம், காவியம். தமிழில் காவியம் அப்படின்னு சொல்லுவோம். வியும் யாவும் பிரித்து படிக்கிற மாதிரி இருக்கும், போயம், லிட்ரேச்சர் அப்படின்றதுக்கு பொருள்படும். காவியம். கா வியா அனுஸ்வரம், காவியம். காழ்ச்சா. காழ்ச்சனா காட்சி, பார்வை, வியூ, விஷன், சைட்,
அப்படிலாம் சொல்லுவோம்ல, அதுக்கு பொருள்படுற வார்த்தை. காழ்ச்சா, கா தீர்க்கம் ழா போட்டு ழாக்கு கீழேயே சா போட்டால் இழ்ச்சா கிடச்சிரும். இந்த கூட்டக்ஷரம் இப்படியும் போடலாம், இல்லைனா ழா போட்டு சந்திரகலா போட்டு சா மட்டும் தனியாக எழுதுனா காழ்ச்சா அப்படி கூட வாசிக்கலாம். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா காழ்ச்சா எப்படியும் எழுதியிருப்பாங்க, இந்த மாதிரியும் எழுதியிருப்பாங்க. ரெண்டுமே ஒரே வார்த்தை தான். காழ்ச்சா, கா இழ்ச்சா காழ்ச்சா. அடுத்து காடன். காடன்னா காட்டுவாசி, வைல்டு மேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு பொருள்படுற வார்த்தை தான் காடன். கா தீர்க்கம் கா டா இன் நான் போட்டு புள்ளி வைக்கிறோம்ல, அந்த எழுத்து தான் இது. ஒரே எழுத்தில் முடிஞ்சிடும். இன் அப்படின்னு. கா டா இன் காடன், காட்டுவாசி, வைல்ட் மேன். காட்டானா. காட்டானா காட்டு யானை அப்படின்னு சொல்லுவோம்ல, வைல்டு எலிஃபண்ட், அதுக்கு பொருள்படுற வார்த்தை காட்டானா. யானைனா மலையாளத்தில் ஆனா. கா இட்டா டா போட்டு கீழே இப்படி சுழிச்சோன்னா இட்டா கிடச்சிரும். இதுவும் ஒரு கூட்டக்ஷரம் தான். திருப்பி ஒரு துணைக்கால் தீர்க்கம் போடுறோம், இட்டா அப்படின்னு கிடைக்கும். நா சின்னனா. காட்டானா காட்டு யானை, வைல்டு எலிஃபண்ட். காலன். காலன்னா தமிழில் யமன், காட் ஆஃப் டெத் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு மலையாளத்தில் காலன் அப்படின்னு சொல்லுவாங்க. கா போட்டு தீர்க்கம் கா சின்னலா இன் காலன். அடுத்து காவலாளி. காவலாளினா தமிழ்லையும் காவலாளி, காவல்காரன், வாட்ச்மேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு பொருள்படுற வார்த்தை காவலாளி. கா வா சின்னலா தீர்க்கம் லா லா போட்டு வள்ளி போட்டோன்னா லீ ஆகிடும். காவலாளி. அடுத்து காமுகி. காமுகின்னா தமிழில் காதலி, கேர்ள் ஃப்ரெண்ட், பிலோட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு மலையாளத்தில் காமுகி. கா தீர்க்கம் கா மா போட்டு இந்த மாதிரி போட்டால் மூ கிடச்சிரும். இந்த சின்னம் போட்டோன்னா காமு, கா போட்டு வள்ளி போட்டால் கி, காமுகி. காதலி, கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்கிறதுக்கு மலையாளத்தில் காமுகி. அதே மாதிரி காமுகன். காமுகன்னா காதலன், பாய் ஃப்ரெண்ட், பிலோட் அப்படின்னு சொல்கிறதுக்கு காமுகன் அப்படின்னு சொல்லுவாங்க. கா போட்டு தீர்க்கம் கா மூ மா போட்டு இந்த சின்னம் போட்டால் மூ. கா இன் முற்று பெற்ற ஒரு எழுத்து தான் இன். இதில் இப்படி எழுதுவாங்க இன். கா மூ கா இன் காமுகன். காயிகா. காயிகா காயிகம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ், விளையாட்டு செய்திகள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு மலையாளத்தில் காயிகா வார்த்தை அப்படின்னு சொன்னாங்கன்னா விளையாட்டு செய்தின்னு அர்த்தம். ஸ்போர்ட்ஸ் பற்றி சொல்கிறதுக்கு மலையாளத்தில் காயிகா. கா யா போட்டு வள்ளி போட்டால் ஈ கா காயிகா, இல்லைன்னா காயிகம். கா ஈ கா அனுஸ்வரம் காயிகம். காயிகான்னு சொன்னான்னா ஸ்போர்ட்ஸ், விளையாட்டு. அடுத்தது காருண்யம். காருண்யம்னா கருணை, தமிழில் கருணை, மலையாளத்தில் காருண்யம் அப்படின்னு சொல்லுவாங்க, மர்சி. அதுக்கு கா கா தீர்க்கம் கா ரா போட்டு ஊக்குள்ள சின்னம் போட்டிங்கன்னா ரூ கிடச்சிரும். அப்புறம் நா போட்டு யா யாக்குள்ள சின்னம் போட்டால் ஞா கிடச்சிரும். காருண்யா. அனுசரம் போட்டிங்கன்னா நியம். காருண்யம். மென்மையாக இருக்கும் இந்த வார்த்தை. காருண்யம் அப்படின்னா கருணை, மர்சி. கடைசியாக பார்க்க போகிறது காண்மானில்லா. காண்மானில்லானா காணவில்லை, மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு பொருள்படுற வார்த்தை தான் மலையாளத்தில் காண்மானில்லா. போஸ்டர்லாம் எழுதியிருப்பாங்க பார்த்தீங்களா, காணவில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு மலையாளத்தில் காண்மானில்லா. கா தீர்க்கம் நாவும் மாவும் சேர்ந்த ஒரு கூட்டக்ஷரம் தான் இது. இன்மா காண்மா. தீர்க்கம் போட்டோன்னா இன்மா. நீ நா போட்டு வள்ளி போட்டால் நீ. இல்லை லா போட்டு கீழே ஒரு லா போட்டால் இல்லை அப்படின்ற கூட்டக்ஷரம் கிடச்சிரும். காண்மான் இல்லா காணவில்லை, மிஸ்ஸிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஷின்ஸும் சஜஷன்ஸும் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.